லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்துருந்தோம், ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் எப்படி செட் பண்ணுறது, ஒரு பட்டன் வந்து செட் பண்ணி அதுலேருந்து எப்படி யூஆர்எல் லிங்க் கொடுக்கறது. இப்போ பாருங்கள், ஜஸ்ட் கிளிக் பண்ண யூஆர்எல் லிங்க் போகுது. இந்த மாதிரி எப்படி செட் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷேப் எப்படி கொடுக்கறது, அதுக்கப்புறம் ஒரு இமேஜ் எப்படி செட் பண்ணுறது, இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து லாஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம பார்த்துருந்தோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஸ்லைசர் செட் பண்ணி அந்த ஸ்லைசர் எப்படி விஷுவலில் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றது எல்லாமே வந்து இன்னைக்கு கிளாஸில் வந்து பார்க்கலாம். ஜஸ்ட் அதுக்கு முன்னாடி வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், பேஜ் ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். டூப்ளிகேட் எடுத்துகிட்டு இதுக்கு ஜஸ்ட் வந்து ரிப்போர்ட்டுன்ற நேம் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ரிப்போர்ட்டுன்னு செட் பண்ணிவிட்டேன். ஓகே, இந்த மேலே டெக்ஸ்ட் இருக்குது இல்லைங்க, அந்த டெக்ஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். மேலே இருக்கிற டெக்ஸ்ட்டை ஜஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணலான்னா, ஒரு ஸ்லைசர் செட் பண்ணலாம். ஸ்லைசர் ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்கள், விஷுவலைசேஷனில் வந்து ஸ்லைசர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அது கிளிக் பண்ணிங்கன்னா போதும், நமக்கு வந்து ஒரு ஸ்லைசர் வந்து ஒரு விஷுவல் வந்து நம்மளுக்கு வந்து இங்கே ஷோ ஆகும். ஜஸ்ட்டு இதில் என்ன கொடுக்கலான்னா, சேனல் நேம் கொடுக்கலாம். இது வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஜஸ்ட் வந்து சேனல் நேம் வந்து கிளிக் பண்ணுங்கள். சேனல் நேம் கிளிக் பண்ணால் அதனுடைய ஸ்லைசர் எல்லாமே வந்துடும். உள்ள என்னென்ன ஆப்ஷன் இருக்குது, மொபைல் அவுட்லெட்டு, ஆன்லைன், ரீசெல்லர், ஸ்டோர், இந்த மாதிரி என்னென்ன ஆப்ஷன் இருக்கோ அதில் எல்லாமே அந்த சேனல் நேம் கீழே என்னென்ன நேம் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து அந்த ஆப்ஷன் வந்துடும். இது எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு ஸ்லைசர் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் அது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்குது. வெர்டிக்கல் டைப், டைட்டில், ட்ராப் டவுன். இப்போ வெர்டிக்கல் டைப்ன்றது தான் இப்போ டிஃபால்ட்டாக ஷோ ஆகிட்டுருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா டைட்டில்னால் நம்மளுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஃபில்டரே வந்து நம்ம இந்த பேஸஸில் எடுத்துக்கலாம். அடுத்து ட்ராப் டவுன் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்கள். இதுதான் வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். ட்ராப் டவுன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஸ்லைசருக்கு. அடுத்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஸ்லைசர் ஹெட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸ்லைசர் ஹெட்டர் போய்க்கலாம். ஸ்லைசர் ஹெட்டரில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த மேலே சேனல் நேம் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் வந்து நான் சேனல் பேர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இது போல்டு பண்ணாலும் நம்ம போல்டு பண்ணிக்கலாம். இட்டாலிக் ஃபார்மேட் வேணாலும் நம்ம மாற்றிக்கலாம். எந்த ஆப்ஷன் வேணாலும், இந்த ஆப்ஷன் எல்லாமே உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸில் எடுத்துருந்தேன். இதில் எல்லாமே நீங்கள் வந்து ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு பார்டர் எனக்கு செட் பண்ணணும். இந்த சேனல் நேமுக்கு வந்து ஒரு பார்டர் செட் பண்ணணும். பாருங்கள், நான் ப்ளூ கலரில் செட் பண்ணுறேன். இதில் எந்த சைடில் வேணுமோ அது எல்லாமே வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு பார்டர் க்ரியேட் ஆகிடுச்சு. ஹெட்டருக்கு ஒரு பார்டர் க்ரியேட் ஆகிடுச்சு. இதுக்கு ஒரு பேக்ரவுண்டு நான் செட் பண்ணிக்கலாம். அந்த ஹெட்டருக்கு ஒரு பேக்ரவுண்டு நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். சேம் அதே மாதிரி தான் பேக்ரவுண்டு, இந்த பேக்ரவுண்ட் செட் பண்ணி அடுத்து பார்த்திங்கன்னா ஐக்கானுக்கும் நம்ம வந்து சில ஆப்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சேம் அதே ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா வேல்யூஸ் உள்ளே நம்மளுக்கு ஷோ ஆகுது பார்த்தீங்களா, என்னென்ன ஷோ இருக்குது, மொபைல் அவுட்லெட், ஆன்லைன், ரீசெல்லர், ஸ்டோர், இந்த மாதிரி ஸ்டோரே இருக்குல்ல, இதனுடைய வேல்யூ இதுதான் வந்து வேல்யூஸ்னுவோம். இந்த வேல்யூஸை வந்து இதுவும் வந்து நம்ம வந்து ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். இதுக்கும் அதே சேம் ஆப்ஷன்ஸ் தான், உங்களுக்கு எல்லாமே வந்து உள்ளே இருக்கும். இதுக்கும் பார்டர் செட் பண்ணிக்கலாம். இதுக்கும் ஜஸ்ட் நான் ஒரு பார்டர் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இதே சேம் ப்ளூ கலரில் வந்து செட் பண்ணி பாருங்கள், பார்டர் செட் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கும் பேக்ரவுண்ட் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் நான் செட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இந்த கலர் கரெக்டாக ஷோ ஆகலை, உங்களுக்கு வேறு கலர் கொடுத்து காட்டுறேன். பாருங்கள், கொடுத்தோன்னே எனக்கு பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் வந்து எனக்கு செட் ஆகிடும். ஜஸ்ட் ஒயிட்டே கொடுத்துடலாம், அதான் ஷோ நல்லா தெரியுது. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம உள்ள ஸ்லைசரில் வந்து ஒரு கிளைண்ட் எப்படி கேட்குறாங்களோ இது எல்லா ஆப்ஷனுமே வந்து நம்ம எல்லாமே செட் பண்ணிக்கலாம். ஒரு கிளைண்ட்டுக்கு எப்படி நம்ம அழகாக வியூ பண்ணுமோ அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஜென்ரலில் பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ், இது வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஒவ்வொன்றா ஹைட் என்ன, வித் என்ன, வெர்டிகலாக, ஹரிசாண்டலாக, இது எல்லா ஆப்ஷனும் சேம் அதே ஆப்ஷன் தான். உங்களுக்கு அதே எல்லாத்துலேயும் அதே தான் இருக்கும். அதே மாதிரி இதுக்கு ஒரு நம்ம டைட்டில் செட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இது நெசசிட்டியில் நான் கொடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. ரிப்போர்ட்டுன்னு சொல்லி நான் ஜஸ்ட்டு கொடுத்து காட்டுறேன். எனக்கு பாருங்கள் மேலே ரிப்போர்ட், இதுக்கு ஒரு ஹெட்டர் கொடுத்துக்கலாம். இது எல்லாமே வந்து நம்ம வந்து எல்லாமே நம்மளாக செட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஜஸ்ட் நம்மளுக்கு டைட்டில் தேவை. ஆல்ரெடி நம்மளுக்கு சேனலில் ஒரு டைட்டில் இருக்கிறதுனால இது தேவையில்லை. அதுவும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அந்த டைட்டிலுமே நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து எஃபெக்ட்னு ஒன்று இருக்கும். அதில்குள்ளே பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட், இதனுடைய பேக்ரவுண்ட் ஸ்லைசருடைய பேக்ரவுண்டே ஃபுல்லாக எப்படி செட் பண்ணணும் அப்படின்ற பாருங்கள். ஜஸ்ட் ஒரு கலர் கொடுத்து காட்டுறேன். எனக்கு அந்த ஸ்லைசருடைய பேக்ரவுண்ட் வந்து செட் ஆகிடுச்சு. அதுக்கும் விஷுவல் பார்டர் இருக்குது, அதுக்கும் ஷேடோ இருக்குது. இந்த ஆப்ஷன்லாம் ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருந்தோம். ஜஸ்ட் நான் இங்கே இதுக்கும் கொடுத்து காட்டுறேன். இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் நான் செட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஜஸ்ட் வந்து பிளாக்கே ஃபைன் தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி நம்ம இதுக்கு ஒரு விஷுவல் பார்டர் க்ரியேட் பண்ணி
ஷேடோ இதுக்கும் பாருங்கள், நான் ஒரு ஷேடோ வந்து செட் பண்ணுறேன். ஷேடோ கலர் வந்து ஜஸ்ட் எல்லோவே கூட கொடுத்துடலாம். பாருங்கள், ஷேடோ பார்த்திங்களா எல்லோ கலரில் ஷோ ஆகுது. இந்த மாதிரி நம்ம எல்லாமே வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு ஸ்லைசர் வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு எப்படி அட்ராக்டிவ் ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டேட்டா ஃபார்மேட், நம்ம உள்ளே இருக்கிற ஃபார்மேட் வந்து இந்த டைப்பில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம செட் பண்ணலாம். இது மேக்ஸிமம் வந்து தேவைப்படாது, இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஹெட்டர் ஐக்கான், இந்த மேலே இருக்குது பார்த்திங்களா, இந்த இடத்துல ஹெட்டர் இருக்குது பார்த்திங்களா, இதனுடைய இதை கூட நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அது பாருங்கள், ஒவ்வொன்றா நான் கலர் உங்களுக்கு செட் பண்ணி காட்டுறேன். இதனுடைய பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் ஒயிட்டில் இருக்குது, ஜஸ்ட் எல்லோவை மாற்றி காட்டினா பாருங்கள் எல்லோவை மாறிடுச்சு. அந்த ஹெட்டருடைய ஐக்கானை கூட நம்ம வந்து ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். உள்ளே இருக்கிற ஐக்கானுக்கு கூட நம்ம கலர் செட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஐக்கானுக்கு பாருங்கள், நான் ஒரு பாருங்கள் ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அதுவுமே வந்து உங்களுக்கு வந்து கஸ்டமைஸ், எல்லாமே வந்து உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதில் எல்லா ஆப்ஷனுமே வந்து உங்களுக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து இதுக்கு ஒரு விஷுவல் வந்து க்ரியேட் பண்ணி, இந்த விஷுவல் வந்து எப்படி ஸ்லைசர் வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்றத வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஜஸ்ட் வந்து ஸ்டாக்டு பார் சார்ட் அப்படின்னு ஒரு காலம் சார்ட்னு ஒன்று இருக்குது. ஜஸ்ட் அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள், எனக்கு வந்து சேனல் நேமையும் டோட்டல் சேலையும் காட்டி உங்களுக்கு எப்படி அந்த விஷுவல் வந்து ஸ்லைசர் வந்து இதோட எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். ஜஸ்ட்டு வந்து இதில் பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். இது ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸ்னா ஒய் ஆக்சிஸ்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. நம்ம 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம், ஒரு கிராஃப் மாதிரி உடஞ்சிருக்கும். எக்ஸ் ஆக்சிஸ் இது, ஒய் ஆக்சிஸ் இது, இந்த மாதிரி நம்ம கிராஃப் பண்ணியிருப்போம். இதில் கீழே நம்ம வரைஞ்சிருக்கோம்ல ஸ்ட்ரெயிட் லைனு, அந்த லைன் வந்து என்ன சொல்கிறோம்னா எக்ஸ் ஆக்சிஸ். இந்த லைனை வந்து எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே வந்து ஒய் ஆக்சிஸ்ன்றது இந்த லைனை வந்து வெர்டிகுலர் இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த லைன் வந்து ஒய் ஆக்சிஸ் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். இதுதான் மென்ஷன் பண்ணுவோம். இதுதான் எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். நம்ம ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் எங்கே செட் பண்ணணும், ஒய் ஆக்சிஸ் எங்கே செட் பண்ணணுன்றது வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா கிளைண்ட் எப்படி கேட்குறாங்க அதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம எல்லாமே செட் பண்ணணும். ஃபஸ்ட்டு சேனல் நேம் கிளிக் பண்ணிவிடுங்க. எனக்கு சேனல் நேம் வந்து பாருங்கள் எக்ஸ் ஆக்சிஸில் வந்து செட் ஆகிருக்கு. டிஃபால்ட்டாகவே அது வந்து அங்கே தான் செட் ஆகும். அடுத்து வந்து எனக்கு டோட்டல் செல் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். எனக்கு பாருங்கள் டோட்டல் செல் எல்லாமே வந்து டோட்டல் செல் பாருங்கள் லெஃப்ட் சைடில் வந்து எனக்கு வந்து டோட்டல் செல்ன்றது வந்து எனக்கு ஷோ ஆகிருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி கிராஃப் வந்து ஷோ ஆகிருக்கு. ஜஸ்ட் இதுலேருந்து ஸ்லைசர் வந்து எனக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் வந்து நான் ஸ்லைசரை வந்து கிளிக் பண்ணி எனக்கு மொபைல் அவுட்லெட் மட்டும் கிளிக் பண்ணுறேன். எனக்கு பாருங்கள் மொபைல் அவுட்லெட் மட்டும் எனக்கு ஷோ ஆகுது. இந்த மாதிரி ஸ்லைசர் வந்து நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து ஸ்லைசர் அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ ஆன்லைன் கிளிக் பண்ணேன், ஆன்லைன் மொபைல் அவுட்லெட் ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஷோ ஆகுது. இந்த மாதிரி நம்ம வந்து இதுவும் வந்து சேம் ஃபில்டர் ஆப்ஷன் தான். உங்களுக்கு ஃபில்டர் ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஜஸ்ட்டு இந்த ஸ்லைசருமே வந்து உங்களுக்கு ஃபில்டர் ஆப்ஷன் தான் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணி கிளைண்ட்டுக்கு எப்படி வந்து கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கலாம். ஸ்லைசரில் இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதில் பாருங்கள் ட்ராப் டவுன் கொடுத்துட்டு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். கீழே ஆப்ஷனில் வந்து எனக்கு வந்து பாருங்கள் இங்கே 4 ஆப்ஷன் இருக்குது. அந்த 4 ஆப்ஷனில் வந்து சிங்கிள் செலெக்ஷன், மல்டி செலெக்ஷன், செலக்ட் ஆல், இந்த 3 ஆப்ஷன் இருக்குது. இது ஒவ்வொன்றா உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் என்னன்ட்டு. ஜஸ்ட்டு வந்து நான் ஃபஸ்ட்டு சிங்கிள் செலெக்ஷன் மட்டும் கொடுக்குறேன். மல்டி செலெக்ஷன் ஆஃப் பண்ணிவிட்டு சிங்கிள் செலெக்ஷன் கிளிக் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து ஏதாவது ஒரு இது மட்டும்தான் கிளிக் பண்ண முடியும். இப்போ ஆன்லைன்னா ஆன்லைன் மட்டும்தான் கிளிக் பண்ண முடியும். ரீசெல்லர்னால் ரீசெல்லர் மட்டும்தான் கிளிக் பண்ண முடியும். மல்டி செலக்ட் பண்ண முடியாது. இதுதான் சிங்கிள் செலெக்ஷனுடைய ஆப்ஷன். ஜஸ்ட் இதை ஆஃப் பண்ணிடலாம். சிங்கிள் செலெக்ஷன். மல்டி செலெக்ஷன் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து மல்டி செலக்ட் ரெண்டு, இப்போ வந்து மொபைல் அவுட்லெட்டும் வேணும், ஆன்லைனும் வேணும், ரீசெல்லரும் வேணும். இப்படி மல்டி செலக்ட் வேணுனாலும் மல்டி செலக்ட் ஆப்ஷன் வந்து நம்ம பண்ணிக்கலாம். அதிலே பாருங்கள் செலக்ட் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செலக்ட் ஆல்னு ஒரு ஆப்ஷன் எனேபிள் ஆகிடும். ஜஸ்ட் அதுவுமே கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய டேட்டா உங்களுக்கு வருது. இப்போ ஜஸ்ட் இங்கே 4 இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக ஷோ ஆகுது. எனக்கு வந்து ஒரு 10-15 இருக்குது. அப்போ வந்து ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அப்போ வந்து செலக்ட் ஆல் ஆப்ஷன் வந்து ஜஸ்ட் அதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து மொத்தமாக செலக்ட் ஆகிடும். ஸ்லைசர் பற்றி இன்றைக்கி ஃபுல்லாக கிளாஸில் பார்த்துருந்தோம். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் உங்களுக்கு கமெண்டில் பின் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்டு இல்லை பவர் பிஐ சம்மந்தமான கொஸ்டின்ஸ் ஏதாவது இருக்குன்னா கூட எனக்கு கமெண்டில் பின் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் மேக்ஸிமம் வந்து என்னுடைய ஹெல்ப் பண்ணுறேன். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். உங்களுக்கு கிளாஸஸ் ஏதாவது வேணுனாலும் கமெண்டில் பின் பண்ணுங்கள். அதுக்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.